இந்த காதுங்கிற இந்த மாம்ச பிண்டம் இருக்குது, காது கண் மூக்கு எல்லாம் இருக்குது. இதிலெல்லாம் அந்த சக்தி மூக்கில் முகர்ற சக்தி இல்லைன்னா மூக்கு பிரயோஜனம் இல்லை, காதில் கேட்குற சக்தி இல்லைன்னா காது பிரயோஜனம் இல்லை, வாயில் பேசுகிற சக்தியோ சுவையை உணர்கிற சக்தி இல்லைன்னா அது பிரயோஜனம் இல்லை. அது மாதிரி இந்த உடம்பை இறைவனுக்காக வணங்காத உடம்பு பயனற்றது, வாழ்த்தாத வாய் பயனற்றது, நினைக்காத நெஞ்சு பயனற்றது, பிறவியே பயனற்றதாகிவிடும். ஆக நம்ம பாசிட்டிவாக பார்ப்போம். என்ன பயன் கிடைக்கும் அப்படின்னா, இந்த உடம்பு தெய்வீகமாகும், உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம், வள்ளற் புராணார்க்கு வாய் கோபுர வாசல், தெள்ளத் தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம், கள்ளப் புலனைந்தும் காளா மணிவிளக்கே அப்படின்னு திருமந்திரத்தில் திருமூலர் சொன்ன மாதிரி இந்த உடம்பே கடவுளுடைய கோவிலாயிடும். நாமே இறைவனாக இந்த உடம்பை புனிதமாக ஆக்கிவிடும். ஆக இந்த உடம்பு மிக புனிதமாகிவிடும், சொற்கள் புனிதமாகும், வாழ்க்கையே புனிதமாகிவிடும். ஆகவே தூய உடம்பு, திவ்யமான தேகம், தெய்வீக உடம்பாக அமையும். நல்ல ஆரோக்கியமும் நல்ல ஆனந்தமும் எப்பொழுதும் இருக்கும் என்பது கருத்து. நோய்கள் வந்தாலும் கூட அந்த நோய்களை எல்லாம் வெற்றி கொண்டு வாழ்க்கையில் உயரலாம், மேன்மை அடையலாம், பயனுள்ள வாழ்க்கையை பெறலாம் என்பது கருத்து. பிறவியே பயனுள்ளதாகும் என்பதுதான் உள்ளார்ந்த பொருள். இறைவனை நன்றாக பணிந்து வணங்குகின்றவனை உலகத்தில் பொருள், இன்பம், அறம், வீடு எல்லாம் வணங்குகின்றன. நம்யந்தேஸ்மை காமாக தன்னம இத்யுபாசீத, அந்த மெய்ப்பொருளை நமஹா என்று எவன் பணிந்து வணங்குகின்றானோ அவனை உலக விஷயங்கள், வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தும் அவனை வணங்குகின்றன. அவன் எல்லோருக்கும் பகிர்ந்தளித்து கூடியிருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய் என்ற ஆண்டாள் வாக்குக்கு இணங்க அவன் மிக மகிழ்ச்சியாக எல்லாருக்கும் வழங்குறான். சேரவாரும் ஜெகத்தீரே அப்படின்ன மாதிரி. ஆகவே எண்குணத்தானை உடலால் வீழ்ந்து வணங்கி இந்த உடலை புனிதமாக்க வேண்டும். அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துகள். வாழ்க வள்ளுவம், வளர்க மனிதநேயம். கோளில் பொறியில் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்காத்தலை. வாழ்க வள்ளுவம், வளர்க மனிதநேயம்.